நம்மிடையே பேசுவதற்காக பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பை சேர்ந்தவரும் சமூக செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான ஹென்றி திஃபேன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். செய்தியாளர் விரிவான தகவல்களை கொடுத்திருந்தாங்க. நீங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வழக்குகளை சந்திச்சிருக்கீங்க, அவங்களுக்காக போராடி இருக்கீங்க. மற்ற வழக்குகள்ல இருந்து இந்த வழக்கு எந்த இடத்துல மாறுபட்டிருக்கு, தவறு யாரு மேல அப்படின்றது உங்களால யூகிக்க முடியுதா? விபரமன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் அழைத்ததுக்கு நன்றி. இந்த வழக்கு காவல் நிலையத்தில் ஏற்பட்ட வன்முறையின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மரணம் கிடையாது. இது காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு நம்ம சபரிவர்மனுக்கு எதிராக ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் அதன் கீழ் பதிவு செய்து அவரை ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர் செய்து, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஆஜர் செய்வதற்கு முன்பு ஒரு மருத்துவரிடம் கொண்டு சென்று மருத்துவமனையில் அவர் உடம்பில் காயங்கள் இல்லை என்பதை அறிந்து ஒரு அறிக்கை பெற்று ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டம் அதை ஒப்படைத்து அவரிடம் ஆணை பெற்று 9ஆம் தேதி அவரை ரிமாண்ட் செய்கிறார்கள். 9ஆம் தேதி அவரை ரிமாண்ட் செய்யக்கூடிய நேரம் வரை அவர் உடம்பில் காயங்கள் இல்லை. அவர் ரிமாண்ட் செய்யப்படுகின்ற சிறை டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் கன்னியாகுமரி. அது டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் என்றது ரொம்ப அழுத்தம் திருத்தமா நம்ம சொல்லணும். அந்த சிறைக்கு பொறுப்பாக இருப்பவர் ஒரு டெப்டி ஜெயிலர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் தான் அங்க சூப்பரண்டாக பணியாற்றுவார். 9ஆம் தேதி இரவு, 10ஆம் தேதி இரவு, 11ஆம் தேதி இரவு, 12ஆம் தேதி வரை 4 நாட்கள் காவலில் இருக்கிறார். இந்த காவலில் அவர் இருப்பதற்கு தகுதியானவரா என்பது ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் மேல் வெறும் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்ல தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவரை ரிமாண்டுக்கு அனுப்பிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மிக தெளிவாக, கேர்ஃபுல்லாக அர்னீஷ்குமார் வழக்கை கருத்தில் கொண்டு அவரை ரிமாண்ட் செய்யாமலேயே அவரை விடுவிட்டிருக்கலாம். திஸ் இஸ் நாட் எ கேஸ் ஃபார் ரிமாண்ட். இதை வேற என்ன பெரிய தவறு செய்தால் அவர் ரிமாண்ட் செய்வதற்கு, அவர் ரிமாண்ட் செய்யப்பட வேண்டிய அவர் அவசியம் இருந்தால் அந்த சிறப்பு காரணத்தை அவர் ரிமாண்ட் ஆர்டர்ல குறிப்பிட்டிருப்பார். இது வழக்கு தொடர தொடர அந்த அரெஸ்ட் ரிமாண்ட் தேவையா தேவையில்லையா என்ற அந்த விவாதம் மிக தெளிவாக வெளியே வந்துடும். 10ஆம் தேதி அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவரை போய் சிறையில் பார்த்திருக்கிறார்கள். அப்போதும் காயங்கள் கிடையாது. இப்போ சிறையில் இருக்கக்கூடிய மறைந்த சபரிவர்மன் அவர்கள் எந்த காயங்களும் இல்லாமல் இருக்கிறார். காயங்கள் இல்லாமல் சிறையிலும் அவரை பார்க்கிறார்கள். யார் அவரை உள்ளே தள்ளுவதற்கு காரணமாக இருந்தார்கள், அதுல ஒரு மோட்டிவ் இருந்தா போன்ற விஷயங்கள்லாம் இனிமே விசாரணையில் வர வேண்டிய விஷயங்கள். ஆனால் அவர் மறந்து விடாதீர்கள், அவர் மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளியை ஒரு மேஜிஸ்ட்ரேட் எப்படி ரிமாண்ட் பண்ணாரு? இந்த வழக்கில் ரிமாண்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கா? 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கை அவர் செய்திருக்கிறாரா என்ற விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்று மறந்துவிட வேண்டாம். ரிமாண்ட்ல போன பிற்பாடு சிறையில் 12ஆம் தேதி ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு என்று நமக்கு வெளியே தெரியாது. அந்த விசாரணை, அவர்கள் கொண்டு சென்ற விசாரணையின் அடிப்படையில் அவர் இறப்புக்கு பிறகு அங்கே சிறைக்குள் 3 காவலர்கள், சீஃப் வார்டன்ஸ் ஜெயில் வார்டன்ஸ் இதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று காட்டி அவர்கள் 3வரையும் போஸ்ட்மார்ட்டம் முடிந்தவுடன் அந்த காயங்களை பார்த்து உடனடியாக அவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறை. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உடனடியாக கைது செய்தார்கள் என்பது மட்டும்தான் மற்ற வழக்குகளுக்கும் இந்த வழக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசம் என்பதை கூற விரும்புகிறேன். நீங்க இந்த வித்தியாசம் என்னன்னு கேட்டதனால இதை நான் சிறப்பாக கூறுறேன். அதுக்கப்புறம் விசாரணை தொடர்கிறது. அந்த தொடர் விசாரணையில் ஒரு 8 பேர் சிறையில் இருக்கக்கூடியவரும் அவரை தாக்கி இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரிய வருது. ஆகவே அவர்களையும் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கிறார்கள் என்று பின்னே கூறுகிறார்கள். ஆகவே இது ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொலை. அது சித்திரவதை சிறையில் நடந்ததன் காரணமாக சித்திரவதையால்
அரசு அதிகாரிகள் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இது ஏதோ உள்ளே இருக்கக்கூடிய 2 கோஷ்டிகள் மோதியது காரணம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அபிஷியல் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் தாக்கியதன் காரணமாக தான் இதை சித்திரவதை என்ற ஒரு எண்ணைக்குள் கொண்டு வந்து காவலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இது ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு டெத் என்று குறிப்பிடுகிறோம். சார், கடந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரியான இதுதான் வித்தியாசம். கடந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரியான காவல் நிலைய மரணங்கள், நீதிமன்ற காவலில் மரணங்கள் இது மாதிரி எல்லாம் நடந்தது. கடந்த ஆட்சியில இதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலையா? அது இந்த ஆட்சியிலும் தொடரக்கூடிய ஒரு சூழல் தானே இருக்கிறது. அதாவது சென்ற ஆட்சி இந்த ஆட்சி என்று நான் பொதுவாக பிரிப்பது சரியாக இருக்காது. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டதனால் அதை நான் பிரித்தே உங்களுக்கு கூற விரும்புகிறேன். சென்ற ஆட்சியில் கடைசியாக நடந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் ஏற்பட்ட ஒரு மரணம் என்றால் அது ஆகாஷுடைய மரணம். சித்திரவதையால் போலீஸ் தள்ளிவிட்டு அவரை அடித்து அதுக்கப்புறம் பொய்யாக ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவர் மேல் ஒரு வழக்கு பதிவு செய்யற மாதிரி பதிவு செய்து அவர் மருத்துவமனை கஸ்டடின்ற போது அவர் ரிமாண்ட் ஆகிறார். அந்த ரிமாண்ட் நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள், மானாமதுரை மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் அவருக்கு ஏற்பட்ட காயங்களை பதிவு செய்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி என்ன நடந்தது என்று குறிப்பிடுகிறார். அதுக்கப்புறம் இறக்கிறார். அது ஆகாஷ் வழக்கு. அதனால ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது ஏற்பட்ட வழக்கு. அவருக்கு காவல் நிலையத்தில் காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் சித்திரவதையின் காரணமாக. இறப்பு இங்கதான் ஏற்பட்டது. கைதே கிடையாது. நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்ந்தோமே. வழக்கு பின்னாடிதான் நீதிமன்றம் ஆணை பெற்ற பிற்பாடு தானே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது SC/ST ஆக்ட்ல. அதுக்கப்புறம் எங்கேயாவது கைது செய்தார்களா? குடும்பம் வந்து பாடியை வாங்கலைன்றது இன்னொரு பிரச்சனை. ஆனால் அரசு செய்ய வேண்டிய பணியை அந்த நேரத்தில் செய்யவில்லை. இந்த வழக்கில் வித்தியாசம் என்னன்னா, உடனடியாக 3 நபரை கைது செய்து விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு மாற்றுத்திறனாளியை சித்திரவதை செய்ததனால் வெவ்வேறு தீர்ப்புகளை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் அந்த தீர்ப்புகள் வருவதற்கு முன்பு முதல் விஷயம் செய்ய வேண்டியது, இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு பேச வேண்டும் என்று உங்களுடைய ரிப்போர்ட்டர் கூறினார் பாத்தீங்களா? அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அது தொலைபேசியில் பேசுறாரா, வேற எந்த விதத்தில் பேசுறாரா, அமைச்சர்கள் மூலமா பேசுறாரா? மன்னிப்பு கோருவது என்பது ஐநா சபையின் விக்டிம்ஸ் ரைட்ஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு உரிமை. இது ஏதோ இவருக்காக அவருக்காக பேசுகின்ற விஷயம் கிடையாது. யார் வந்து ஐநா சபையில வந்து யார் விக்டிம்ஸா இருக்காங்களோ அந்த விக்டிம்ஸ்க்கு பல உரிமைகள் உண்டு. அந்த உரிமைகள் ஒரு உரிமை மன்னிப்பு கோருவது ஒரு உரிமை. யார் அந்த மீறலுக்கு காரணமாக இருக்கிறார்களோ அந்த காரணமாக இருப்பவர் அந்த பாதிக்கப்பட்டவரிடம் மன்னிப்பு கோருவது அவசியம். இங்கே அரசு காவலில் இருக்கிறார், ஒரு சிறை காவலில் இருக்கிறார். அரசு அவரை பாதுகாப்பாக வைக்க வேண்டிய பொறுப்பு அரசனுடைய பொறுப்பு. அவருடைய முழு வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசனுடைய பொறுப்பு. அது வந்து சிறைத்துறைக்கு அடியிலே இருக்கக்கூடிய ஒரு சிறை. அந்த சிறை காவலில் இருக்கக்கூடியவர் தாக்குதலின் ஏற்பட்ட காரணமாக, சித்திரவதையின் காரணமாக இறக்கிறார் என்றால் அரசுதான் அதற்கு பொறுப்பு. அப்ப அரசு கண்டிப்பாக மன்னிப்பு கோர வேண்டிய, கொடுக்க வேண்டிய, அந்த இறந்த குடும்பத்திடம் கூற வேண்டிய ஒரு பொறுப்பு கண்டிப்பாக இருக்கு என்று கூற விரும்புகிறேன். இங்கே நஷ்டஈடு உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் அந்த குடும்பத்திற்கு. படித்திருக்கக்கூடிய உறவினர்கள் இருந்தார்கள் என்றால் யார் அதிகம் படித்திருக்கிறார்களோ அதை பார்த்து அவர்கள் எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடிய கோட்பாடுகளின் அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதெல்லாம் முந்தைய அரசு நம்ம அஜித்குமார் வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் உடனடியாக மறுநாள் வழக்கு போட்டதன் காரணமாக உடனடியாக ஒன்றுக்கு பின் அந்த விஷயங்கள்லாம் நடந்தது என்பதை நாம் கூற வேண்டும். ஆனால் இங்கே அது நடக்கவில்லை என்பதையும் சிறப்பாக கூற வேண்டும். கைது நடந்தது, பாராட்டுகிறோம். இது வேற எந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி உடனடியாக கைது செய்தது கிடையாது, அதை பாராட்டுகிறோம். ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுப்பது, அவரிடம் பேசி மன்னிப்பு, அரசின் சார்பாக மன்னிப்பு கோருவது, கண்டிப்பாக அவருக்கு ஒரு வேலை கொடுப்பது, அதுக்கு மேல் அரசு என்னென்ன வழிகள் செய்கிறார்களோ அதை செய்வது. ஏற்கனவே அஜித்குமார் வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வரையறையின்படி 50 lakh காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும். அந்த காம்பன்சேஷனை அவர்கள் கொடுக்க வேண்டும்.
இதுல இன்னும் செய்யப்படாத விஷயம் என்னவென்றதை முக்கியமாக கூற விரும்புகிறேன். இது வழக்கு காவல் நிலையத்தில் காவலில் இருக்கும்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மரணம் காரணமாக போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பு அங்கே அந்த பாடியை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் பார்ப்பதற்கு உரிமை உண்டு என்று சந்தோஷ் தீர்ப்பு கூறுகிறது. இந்த சந்தோஷ் தீர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் இதை சிறப்பாக கூறுகிறார். 22 பிப்ரவரி 23ஆம் தேதி ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த வழக்கில் ஒரு சின்ன திருத்தத்தை கொண்டு வந்து அவர்கள் பார்ப்பதற்கு மட்டும் உரிமை கிடையாது. மன்னிக்கணும், ஓய்வு பெற்ற முன்னாள் காவல் அதிகாரி கருணாநிதி இணைப்பில் இருக்கிறார். நாம் அவரிடமும் கருத்துக்களை கேட்டு வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம். ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஹலோ, இதை முடிச்சிடுறேன். அந்த போஸ்ட்மார்ட்டம் உடைய அறிக்கை கொடுப்பது மட்டும் ஆணை கிடையாது. அந்த போஸ்ட்மார்ட்டத்துடைய வீடியோவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் கொடுக்க வேண்டும். அந்த வீடியோவை வைத்து அவர்கள் பார்த்து அது முறையாக நடந்திருக்கா என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இது இன்னும் செய்யவில்லை. அங்க டீன் லியோ என்ற பெயரில் ஒரு டீன் இருக்கிறார். அவரிடம் மனு கொடுத்து விட்டார்கள், தீர்ப்பை கொடுத்து விட்டார்கள், அனைவரும் அழுத்தம் கொடுத்து விட்டார்கள். இதுவரை அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். அதனால்தான் குடும்பம் இன்னும் பாடியை வாங்காமல் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் முன்னே வைக்க விரும்புகிறேன். யார் பொறுப்பாக இருக்கிறார்களோ அந்த மாவட்டத்திற்கு, மாவட்ட ஆட்சித்தலைவரோ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோ அந்த டீனிடம் இதை எடுத்து சொல்லி இதை மீறுவது என்பது உயர் நீதிமன்றத்தினுடைய ஆணையை மீறுகிறார் என்பதை அவருக்கு கொண்டு சென்று அந்த குடும்பத்திற்கு அழைத்து அந்த சிடியை, அந்த முழுமையான வீடியோகிராஃபை கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். பாடியை பர்மனண்டா அங்க வச்சிருக்கணும். நாங்கள் எப்போ அதெல்லாம் பார்த்து நிபுணரிடம் அறிக்கை பெறுகிறோமோ அப்பொழுதுதான் அவர்கள் பெறுவதற்கு முன் வருவார்கள் குடும்பம். ஓகே சார்.